வணக்கம். பாகிஸ்தானின் மிக முக்கியமான விமான தளங்களில் ஒன்றாகும் நூர்கான் விமான தளம். இந்தியா அந்த நூர்கான் விமான தளத்தில் தாக்குதல் நடத்திய பின்னர்தான் பாகிஸ்தான் தோல்வியை ஒப்புக்கொண்டு இந்தியாவிடம் சரணடைந்தது. அதோடு நாங்கள் சண்டையை நிறுத்த தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இந்தியாவை அழைத்தது. அந்த விமான தளத்தை பற்றி இப்போது மிகவும் தீவிரமான சில விஷயங்கள் வெளியாகி உள்ளன. குறிப்பாக அந்த விமான தளத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்துகிறது என்ற ஒரு செய்தி வெளியாகி உள்ளது. இப்போது ஏதேனும் ஒரு இந்தியரோ அல்லது ஒரு இந்திய ஊடகமோ அதை சொல்லவில்லை. அதை வெளிப்படுத்தியிருப்பது பாகிஸ்தானிலேயே உள்ள ஒரு நிபுணராவார். இம்தியாஸ் குல் என்பதாகும் அவரது பெயர். அந்த இம்தியாஸ் சொல்வதன்படி இராணுவ தளம் முழுமையாக அமெரிக்காவின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பாகிஸ்தானின் இராணுவ அதிகாரிகளால் கூட அனுமதி இல்லாமல் அந்த விமான தளத்திற்குள் நுழைய முடியாது என்று அவர் வெளிப்படுத்துகிறார். அந்த விமான தளத்தை சுற்றி நிறைய மர்மங்கள் நிலவுகின்றன என்றும் அமெரிக்காவுடன் பாகிஸ்தான் பல ஒப்பந்தங்களை அந்த விமான தளம் தொடர்பாக செய்து கொண்டுள்ளது என்றும் தெரிகிறது. தற்போது பாகிஸ்தான் இராணுவ அதிகாரிகள் கூட அந்த விமான தளத்திற்குள் நுழைய முடியாது என்று இம்தியாஸ் சொல்கிறார். அவரது வீடியோவும் வெளியாகி உள்ளது. பிசினஸ் டுடே உள்ளிட்ட ஊடகங்கள் அதை ரிப்போர்ட் செய்துள்ளன. இந்தியா பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்த நேரத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை சந்தித்த விமான தளங்களில் ஒன்றாகும் இந்த நூர்கான் விமான தளம். பாகிஸ்தானின் 11க்கும் மேற்பட்ட விமான தளங்களை இந்தியா இலக்காக்கி இருந்தது. துல்லியமான தாக்குதல் நடத்தி அந்த விமான தளங்களை எல்லாம் அழித்திருந்தது. இந்த குறிப்பிட்ட விமான தளம் பாகிஸ்தானின் அணு ஆயுதங்களுடன் தொடர்புடைய கட்டுப்பாட்டு யூனிட்டுகள் மற்றும் கமாண்ட் சென்டர்கள் அனைத்தையும் உள்ளடக்கியது என்று சில தகவல்களும் வந்துள்ளன. அந்த அளவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விமான தளம் பாகிஸ்தானின் இராணுவ தலைமையகமான ராவல்பிண்டிக்கு அருகில் உள்ளது என்பதும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த விமான தளத்தில் தாக்குதல் நடந்ததும் அமெரிக்கா உடனடியாக பாகிஸ்தானை அழைத்தது. பாகிஸ்தான் அமெரிக்காவை அழைத்தது. ஜேடி வான்ஸ் இந்தியாவை அழைத்தார். பாகிஸ்தான் இராணுவம் இந்தியாவை அழைத்தது. சண்டையை நிறுத்த தயாராக இருக்கிறோம் என்று சொன்னது. அதாவது பாகிஸ்தானிலும் அமெரிக்காவிலும் ஒரு பெரிய பயம் ஏற்பட்டுள்ளது என்று நாம் பார்க்க முடிகிறது. அந்த விமான தளத்தை சுற்றி ஏதோ மர்மங்கள் இருக்கின்றன என்று முன்பே சந்தேகிக்கப்பட்டது. ஏனென்றால் பாகிஸ்தானின் இராணுவ தலைமையகமான ராவல்பிண்டிக்கு மிக அருகில் உள்ள ஒரு விமான தளமாகும் இது. இப்போது இந்த விமான தளம் தான் அமெரிக்க இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று சொல்லப்படுகிறது. தற்போது பாகிஸ்தான் இராணுவத்திற்கு அங்கு செல்ல முடியாது என்றால் அங்கு என்ன நடக்கிறது என்பதை அமெரிக்க இராணுவம் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது என்றுதான் பொருள்படும். அந்த விமான தளத்தில் ஏற்பட்ட சேதங்களை சரி செய்யும் பொறுப்பை அமெரிக்கா ஏற்றிருக்கிறதா அல்லது அந்த விமான தளத்தை முழுமையாக கட்டுப்படுத்த அமெரிக்கா ஏதேனும் அனுமதி வாங்கி இருக்கிறதா என்பது தெளிவாக தெரியவில்லை. எப்படியாயினும் பாகிஸ்தானில் இருந்து வரும் அறிக்கைகளின்படி அந்த விமான தளத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது இப்போது அமெரிக்கா தான் என்று தெரிகிறது. நூர்கான் விமான தளத்தில் முன்பே அமெரிக்க இராணுவத்தின் உடனிருப்பு இருந்தது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. 2025 பாகிஸ்தானில் நிலநடுக்கம் ஏற்பட்ட போது அமெரிக்கா 300க்கும் மேற்பட்ட அமெரிக்க இராணுவத்தினரை ஹெலிகாப்டர்கள் மற்றும் கார்கோ விமானங்கள் உள்ளிட்டவற்றுடன் மனிதாபிமான உதவி என்று சொல்லி அந்த விமான தளத்திற்கு கொண்டு சென்றது. அதற்கு முன்பு 2001 முதலே அந்த விமான தளத்தில் பாகிஸ்தான் இராணுவத்தின் உடனிருப்பு இருந்தது என்று தெரிகிறது. அதன் காரணமாக அமெரிக்காவின் ஆப்கானிஸ்தான் தொடர்பான அனைத்து செயல்பாடுகளும் அந்த விமான தளம் வழியாகத்தான் நடந்துள்ளன. அதனால் இயல்பாகவே அமெரிக்காவுக்கு அந்த விமான தளத்தில் இன்னும் செல்வாக்கு இருக்கும் வாய்ப்பு நிச்சயம் உள்ளது. அதாவது ஒரு நேர்மையற்ற கூட்டணியின் அனைத்து சாத்தியங்களையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. பாகிஸ்தானும் அமெரிக்காவும் சற்று விலகியது ட்ரம்பின் முந்தைய பதவிக்காலத்தில்தான். இந்தியாவுடன் நெருங்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் ட்ரம்ப் பாகிஸ்தானுக்கான நிதியை நிறுத்தி மற்ற உதவிகளையும் நிறுத்தி இந்தியாவுடன் நெருக்கமாக இருக்க முயன்றார். ஆனால் அது ஒருபோதும் பாகிஸ்தானை முழுமையாக விட்டு விலகியதாக இல்லை. பாகிஸ்தான் உடனான அந்த உறவை அன்றும் இன்றும் அமெரிக்கா பராமரித்து வருகிறது என்றுதான் கருத வேண்டும். முன்பே அவர்களின் சில அணு ஆயுதங்கள் சேமித்து வைக்கப்பட்ட இடங்களில் அணுக்கசிவு ஏற்பட்டதாகவும் அதை சரி செய்ய அமெரிக்காவின் சில விமானங்கள் அங்கு சென்றதாகவும் தகவல்கள் வந்துள்ளன. அதேபோல் எகிப்திலிருந்து சில விமானங்கள் வந்ததாகவும் ரூமர்கள் உள்ளன. மேலும் தற்போது இந்த நூர்கான் விமான தளத்தில் நடந்த தாக்குதல் பாகிஸ்தானில் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியுள்ளது. நமக்கு தெரியாத பல மர்மங்கள் அதன் பின்னால் இருக்கக்கூடும். முன்பிருந்தே பாகிஸ்தான் என்ற நாட்டின் மீது அமெரிக்காவிற்கு ஒரு செல்வாக்கு உள்ளது என்று அனைவருக்கும் தெரியும். அது ஒரு தூய்மையற்ற கூட்டணியாகும். உண்மையில் பாகிஸ்தான் ஏதேனும் ஒரு நாடு அல்ல, பல நாடுகளுடன் இதுபோன்ற நேர்மையற்ற தூய்மையற்ற கூட்டணியை கொண்டுள்ள நாடாகும். இப்போது பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியாவுக்கு எதிராக அவர்கள் எதையும் செய்ய தயாராக இருக்கிறார்கள்.
அதாவது இந்தியாவை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இந்தியாவின் முன் தோற்று கொடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவோ தம்மை தாமே அழித்துக் கொள்ள கூட பாகிஸ்தான் என்ற நாடு தயாராக இருக்கும். இப்போது அமெரிக்கா பாகிஸ்தானை தன்னுடன் வைத்திருப்பதன் காரணம் ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்துவதற்கும் ஈரானை கட்டுப்படுத்துவதற்கும் இந்திய துணைக்கண்டத்தில் அமெரிக்காவின் செல்வாக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகவும் தான். இந்திய துணைக்கண்டத்தில் பாகிஸ்தானில் மட்டும்தான் அமெரிக்காவின் செல்வாக்கு உள்ளது. இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனையோ நாடுகள் உள்ளன. நேபாளம் உள்ளது, பூட்டான் உள்ளது, வங்கதேசம் உள்ளது, இலங்கை உள்ளது, பாகிஸ்தான் உள்ளது. இந்த பிராந்தியத்தில் எங்கும் அமெரிக்காவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லை. வங்காள விரிகுடாவின் பகுதிக்குள் வந்தால் மியான்மரில் அமெரிக்காவிற்கு செல்வாக்கில்லை, இந்தியாவில் இல்லை. அந்த பகுதியில் எங்கும் அமெரிக்காவிற்கு எந்த ஒரு பெரிய செல்வாக்கும் இல்லை. அதன் முக்கிய காரணங்களில் ஒன்று இந்தியாதான். இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக அங்கு நிலைத்துள்ளதால் நேபாளத்திலும் பூட்டானிலும் இலங்கையிலும் எல்லாம் அமெரிக்காவால் எங்கும் செல்ல முடியவில்லை. அமெரிக்கா தன்னை ஒரு பெரிய சக்தி என்று நினைத்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் அவர்களால் எந்த வகையிலும் தலையிட முடியவில்லை. அவர்களுக்கு இங்கு ஒரு விமானத்தளம் இல்லை, ஒரு இராணுவ தளம் இல்லை, எதுவும் இல்லை. மியான்மரிலும் வங்கதேசத்திலும் எல்லாம் ஆட்சி கவிழ்ப்புகளை நடத்தியதற்கான காரணம் அதுதான். இங்கு ஏற்கனவே சீனா ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்து விட்டது. அதைத் தொடர்ந்து இந்தியாவும் உள்ளது. இந்தியா ஒரு முக்கிய சக்தியாக வளர்ந்து வருகிறது. தற்போதைய சூப்பர் பவர் என்று சொல்லப்படும் ஒரு நாட்டிற்கு இந்த இரண்டு முக்கிய சக்திகள் உள்ள ஒரு பகுதியில் எந்த செல்வாக்கும் இல்லை என்று சொன்னால் இயல்பாகவே அவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கும். நிச்சயம் தற்போதைய சக்தியாக இருந்தாலும் அவர்களுக்கு நிச்சயம் பயம் இருக்கத்தான் செய்யும். நாளை சீனாவோ அல்லது இந்தியாவோ அவர்களை முந்திவிடுவார்களோ அல்லது ஏதேனும் ஒரு துறையில் முந்திவிடுவார்களோ என்ற கவலை அவர்களுக்கு உள்ளது. அதோடு ஈரான் உயர்த்தும் அச்சுறுத்தல்கள் ஆப்கானிஸ்தான் நிச்சயமாக அமெரிக்காவிற்கு எதிராக இருக்கும் என்று அவர்கள் கணக்கிடுகிறார்கள். அதனால் இயல்பாகவே பாகிஸ்தான் என்றால் அவர்களின் ஒரு பிடிகயிறை போன்றதாகும். பழைய காலத்தில் இருந்தே ஊழல்வாதிகளான இராணுவத்தினரும் அரசாங்கமும் உள்ள ஒரு நாடாக இருப்பதால் கொஞ்சம் பணத்தை வீசினால் அமெரிக்கா எந்த விளையாட்டையும் பாகிஸ்தானில் நடத்த முடியும். டாலரை காணும்போது கண்ணில் மஞ்சள் அடிக்கும் பாகிஸ்தானி இராணுவத்தை எப்படி கையாள வேண்டும் என்று அமெரிக்காவிற்கு நன்றாகவே தெரியும். இந்தியாவுடனான பகைமையின் காரணமாக சீனாவுடன் பாகிஸ்தான் அதிகம் நெருக்கமாகிறது. இது அமெரிக்காவிற்கும் நன்றாகவே தெரியும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை அது ஒரு பெரிய பிரச்சனை அல்ல என்று இருந்தது கடந்த சில காலம் வரை. ஆனால் இப்போது சீனாவும் பாகிஸ்தானும் மிகவும் நெருக்கமாகி வரும் நிலையில் அமெரிக்கா மீண்டும் பாகிஸ்தானை இறுக்கி பிடிக்கிறது. ஆனால் அமெரிக்காவும் பாகிஸ்தானும் நெருக்கமாகும் போது இயற்கையாகவே இந்தியாவும் அமெரிக்காவும் தம்மில் விலகும் நிலை ஏற்படும் என்றும் அமெரிக்காவிற்கு தெரியும். எனவே அமெரிக்கா மிகவும் தந்திரமாக இங்கே இந்த உறவுகளை பராமரிக்க முயற்சிக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்தவரை இந்தியா என்ற பொது எதிரியை எதிர்கொள்வதற்காக சீனாவுடன் அவர்கள் சேர்ந்து கொள்வார்கள். அதே நேரம் அமெரிக்கா எதை சொன்னாலும் பாகிஸ்தான் ராணுவம் செய்யும். இது சீனாவுக்கும் தெரியும். அதனால் தான் அமெரிக்கா அந்த செல்வாக்கை பாகிஸ்தானில் எக்காலமும் பராமரித்து வருகிறது. எனவே இந்த நூர்கான் விமான தளத்தில் அமெரிக்காவிற்கு கட்டுப்பாடு உள்ளது என்று சொல்வதில் ஒருவேளை உண்மையும் இருக்கலாம். பாகிஸ்தானின் கையில் உள்ள அணு ஆயுதங்களை கூட கட்டுப்படுத்துவது அமெரிக்கா தான் என்று சமீபத்தில் ஒரு அமெரிக்கரே வெளியிட்டுள்ளார். எனவே அமெரிக்காவின் ஈடுபாட்டை நாம் ஒதுக்கி தள்ள முடியாது. ஆனால் ஒரு நாடு என்ற நிலையில் இதை இந்திய அரசாங்கமோ அல்லது தலைமையோ அதிகாரப்பூர்வமாக எதுவும் சொல்ல முடியாது. அது அமெரிக்காவுடனான உறவை மிகவும் மோசமாக்க வாய்ப்புள்ளது. அதனால் இந்தியா அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது, சொல்லவும் இல்லை. எனவே யாரும் வெளிப்படையாக சொல்லவில்லை என்பது மட்டும்தான். ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் அணு ஆயுதம் பெற்று விடுகிறது, அமெரிக்கா எதுவும் செய்யவில்லை, இஸ்ரேலின் பயம் மற்றும் கவலையை கூட கருத்தில் கொள்ளவில்லை என்று சொல்லும்போது நம்புவது சற்று கடினமாகத்தான் இருக்கிறது. அமெரிக்கா பாகிஸ்தானை ஒதுக்கிவிட்டது என்ற செய்தியை இந்தியா அணு ஆயுதம் கண்டுபிடித்ததால் பாகிஸ்தானுக்கு அது தேவை என்று தோன்றி அமெரிக்காவின் ஒப்புதலுடனோ அனுமதியுடனோ அல்லது உதவியுடனோ தான் பாகிஸ்தானுக்கு அணு ஆயுதம் கிடைத்திருக்க வேண்டும். அது அவர்கள் தயாரித்ததா அல்லது எங்கிருந்தாவது கொண்டு வந்து வைக்கப்பட்டதா என்று கூட நமக்கு தெரியாது. எப்படியாயினும் பாகிஸ்தானில் அமெரிக்காவுக்கு பெரிய செல்வாக்கு உள்ளது என்பது உறுதியாகும். நூர்கான் விமான தளத்தில் கூட அமெரிக்க இராணுவத்திற்கு செல்வாக்கு உள்ளது என்று வரும் செய்திகளை அதனால் நம்பாமல் இருக்கவும் முடியாது.